கள்ளக்குறிச்சி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவோரை நேரில் சந்தித்து அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் மற்றும் மா சுப்பிரமணியன் ஆகியோர் ஆறுதல் தெரிவித்து வருகின்றனர். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சுதன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சுதன், விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம் வினிதா. கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் விஷ சாராயம் அருந்திய விவகாரத்தில் தற்போது 130க்கும் மேற்பட்டோர் கள்ளக்குறிச்சி மற்றும் சேலம், விழுப்புரம், பாண்டிச்சேரி ஆகிய மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருகிறார்கள். இந்த விவகாரத்தில் தற்போது வரை 39 பேர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்கிறார்கள். பலி எண்ணிக்கை ஒரு புறம் அதிகரித்து வரக்கூடிய சூழ்நிலையில் இந்த சம்பவ தொடர்புடைய கருணாபுரம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதி முழுவதும் தற்போது மிகப்பெரிய சோகத்தில் மூழ்கியிருக்கிறது. இந்த நிலையில் தற்போது கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவமனையில் விஷ சாராயம் அருந்தி சிகிச்சை பெற்று வரக்கூடிய நபர்களை இன்று காலை முதலே பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் நேரில் வருகை தந்து சந்தித்து ஆறுதல் கூறி இருந்து வருகிறார்கள். அந்த அடிப்படையில் தற்போது அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் மற்றும் மா சுப்பிரமணியம் ஆகியோர் இங்கு சிகிச்சை பெற்று வரக்கூடிய நபர்களை நேரில் சந்தித்து ஆறுதல் தெரிவித்து வருகின்றனர். அந்த காட்சிகளை தான் தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மேலும் இங்கு அவர்களுக்கு வழங்கப்பட்டு வரக்கூடிய சிகிச்சை முறைகள் குறித்து மருத்துவர்களிடம் கேட்டறிந்தனர். தொடர்ந்து இங்கு உயிருக்கு போராடி கொண்டு இருக்கக்கூடிய அனைவரின் உயிரையும் காப்பாற்றுவதற்கு சிறப்பு மருத்துவ குழுவினர் தேவையான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என அமைச்சர்கள் மருத்துவர்கள் குழுவினரிடம் வலியுறுத்தினர். இதனால் தொடர்ச்சியாக இன்று காலை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மற்றும் அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் சி வி சண்முகம் மற்றும் விஜயபாஸ்கர் ஆகியோர் இங்கு மருத்துவமனைக்கு நேரில் வருகை தந்து இங்கு சிகிச்சை பெற்று வரக்கூடிய நபர்களை நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினர். அதனைத் தொடர்ந்து அவர்கள் இங்கிருந்து கருணாபுரம் பகுதிக்கு நேரில் சென்று அங்கு இந்த பாதிக்கப்பட்ட மக்களை சந்தித்து ஆறுதல் கூறினர். தொடர்ச்சியாக அவர்களுக்கு தேவையான உதவிகளை பெற்றுத் தருவதற்கான நடவடிக்கைகளை அதிமுக முன்னெடுக்கும் என்றும் இந்த பாதிப்புக்குண்டான நபர்களின் குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகளுடைய கல்வி செலவை அதிமுக ஏற்கும் என்றும் அவர் உறுதியளித்து சென்றார். அதனைத் தொடர்ச்சியாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி பொதுச் செயலாளர் பாலகிருஷ்ணன், தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிக்குமார், தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் தலைவர் ஜி கே வாசன் ஆகியோரும் கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவமனைக்கு வருகை தந்து இங்கு சிகிச்சை பெற்று வருபவர்களை நேரில் சந்தித்து நலன் விசாரித்தனர். மேலும் அவர்களுக்கு தேவையான அனைத்து மருத்துவ உதவிகளையும் மருத்துவ குழுவினர் ஏற்படுத்தி தர வேண்டும் என அவர்களுக்கு பல்வேறு அறிவுறுத்தல்களையும் தெரிவித்திருக்கின்றனர். தொடர்ச்சியாக இந்த கள்ளக்குறிச்சி விவகாரத்தை பொறுத்தவரை சிகிச்சைகள் ஒரு புறம் நடைபெற்று வந்தாலும் கூட சிகிச்சை பலனின்றி இந்த உயிர் பலி எண்ணிக்கையானது தொடர்ந்து அதிகரித்து வருவது கள்ளக்குறிச்சி மாவட்டம் மட்டுமல்லாது தமிழகம் முழுவதும் பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தியிருக்கிறது. தற்போது அரசியல் கட்சி தலைவர்கள் அடுத்தடுத்து வந்த வண்ணம் இருப்பதன் காரணமாக போலீசாரும் ஏராளமானோர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள். இந்த பகுதி முழுவதும் காவல்துறையினரின் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக அரசியல் கட்சி தலைவர்களும் அவர்கள் சார்ந்த கட்சி நிர்வாகிகள், தொண்டர்கள், பத்திரவாளர்கள் என பல்வேறு கட்சி தரப்பினர் இங்கு குவிந்த வண்ணமே இருந்து கொண்டிருக்கிறார்கள். எனவே இந்த பகுதியை பொறுத்தவரை பரபரப்பு மிகுந்து காணப்படுகிறது. இதனை தொடர்ச்சியாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை இன்னும் சற்று நேரத்தில் இங்கு வருகை தர இருக்கிறார். அவரை தொடர்ந்து சசிகலா உள்ளிட்ட பலரும் இங்கு வருகை தர இருப்பதாக தகவல்கள் கிடைக்கப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக இங்கு வரக்கூடிய கட்சி தலைவர்கள் இங்கு வந்து இங்கு சிகிச்சையில் இருக்கக்கூடிய நபர்களை சந்தித்துவிட்டு அவர்கள் வெளியேறுவதற்கு தேவையான நடவடிக்கைகளை காவல்துறை தரப்பில் எடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இங்கு வரக்கூடிய கட்சி நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் காவல்துறையினர் எடுக்கக்கூடிய நடவடிக்கைக்கு ஒத்துழைப்பு தர வேண்டும் என அவர்கள் தரப்பில் ஒரு கோரிக்கையும் வைக்கப்பட்டிருக்கிறது. ஏனெனில் இங்கு கட்சி தலைவர்கள் இங்கு சிகிச்சை பெறும் நபர்களை நேரில் சந்திப்பதற்காக வருகை தரும்போது இங்கு வரக்கூடிய தொண்டர்கள் அதிக அளவில் ஒன்று திரள்வதாகவும் இங்கு இருக்கக்கூடிய நோயாளிகளுக்கு இடையூறு ஏற்படுத்தும் வகையில் கூட்டம் கூடுவதாலும் பல்வேறு சிரமங்கள் ஏற்படுவதால் அவர்களை கட்டுப்படுத்த முடியாமல் காவல்துறையினரும் திணறி வருகின்றனர். தற்போது நேற்றைய தினமே இரவு அமைச்சர்கள் ஏவாவேலு மற்றும் மா சுப்பிரமணியன் ஆகியோர் இங்கு அரசு மருத்துவமனைக்கு வருகை தந்து சிகிச்சை பெற்று வரக்கூடிய நோயாளிகளை அவர்கள் பார்வையிட்டு அவர்களுடைய உடல்நலன் குறித்து விசாரித்தார். மேலும் அவர்களுடைய உடல் நலன் தற்போதைய விவரங்கள் என்ன என்பது குறித்தும் அவர்களுக்கு வழங்கப்பட்டு வரக்கூடிய சிகிச்சை முறைகள் என்பது குறித்தும் அவர்கள் மருத்துவர்கள் குழுவினரிடம் கேட்டறிந்தனர். அதைத் தொடர்ந்து இங்கு நோயாளிகளின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதன் காரணமாக, அதாவது குறிப்பாக இந்த கள்ளச்சாராயம் குடித்து இங்கு வருகை தரக்கூடிய நபர்களுடைய எண்ணிக்கை அதிகரித்துக் கொண்டே சென்றதன் காரணமாக அண்டை மாவட்டங்களில் இருக்கக்கூடிய சிறப்பு மருத்துவர்களை கொண்ட குழுவினரும் இங்கு வரவழைக்கப்பட்டு இந்த பிரச்சனை காரணமாக வரக்கூடிய நபர்களுக்கு எவ்வித தாமதமும் இல்லாமல் உடனடியாக சிகிச்சை மேற்கொள்வதற்கான நடவடிக்கையை அரசு சார்பில் எடுக்கப்பட்டிருக்கிறது. இதற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் ஏற்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் வசதிக்காக இங்கு ஏராளமான ஆம்புலன்ஸுகளும் வரப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் இங்கு
சிகிச்சை பலனின்றி உயிரிழக்கூடிய நபர்களுக்கும் கூட உடனடியாக அந்த பிரேத பரிசீலனை என்பது முடிவடைந்து உரியவர்களிடம் ஒப்படைப்பதற்கான நடவடிக்கையும் எடுக்கப்பட்டிருக்கிறது. இதற்காக 10க்கும் மேற்பட்ட அமரர் ஊர்திகளும் தயார் நிலையில் மருத்துவமனை வளாகத்தில் நிறுத்தப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக ஒருபுறம் இங்கே இருக்கக்கூடிய மருத்துவர்கள் குழுவினர் இந்த உயிருக்கு போராடக்கூடிய நபர்களை அவர் மீட்பதற்கான நடவடிக்கைகளை தீவிரமாக மேற்கொண்டு வருகிறார்கள். யாருக்கேனும் மேல் சிகிச்சை தேவைப்பட்டால் உடனடியாக அவர்களை இங்கிருந்து 108 ஆம்புலன்ஸ் மூலம் அருகாமையில் இருக்கக்கூடிய உயர்தர சிகிச்சை அளிக்கக்கூடிய மருத்துவமனைகளுக்கு கொண்டு செல்வதற்கான நடவடிக்கைகளும் இங்கு தீவிரப்படுத்தப்பட்டு வருகிறது. ஆனால் கடந்த 2 நாட்களாக கள்ளசாராயம் குடித்து அதனால் கண் எரிச்சல் மற்றும் வயிறு எரிச்சல், மலக்கம் என பல்வேறு உடல் உபாதைகளுக்கு உள்ளாகி தற்போது வரையிலும் கூட இங்கு மருத்துவமனையை வந்த வண்ணமே இருந்து கொண்டிருக்கிறார்கள். இதன் காரணமாக மருத்துவமனையில் இந்த கள்ளசாராயம் விவகாரத்தில் சிகிச்சைக்காக அனுமதிக்கக்கூடிய நபர்களின் எண்ணிக்கையும் கூட தற்போது தொடர்ந்த வண்ணமே இருக்கிறதே தவிர அது தற்போது வரை நிறைவு பெறவில்லை. இதற்கிடையில் தமிழ்நாடு அரசு அறிவுறுத்தலின் பேரில் தற்போது இந்த பாதிப்புக்குள்ளான பகுதியில் சிறப்பு மருத்துவ குழுக்கள் முகாமிட்டு அங்கு வீடு வீடாக சென்று ஆய்வு பணிகளையும் மேற்கொண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள். அங்கு யாரேனும் கள்ளசாராயம் பருகியிருந்தால் அவர்கள் உடனடியாக உடல் உபாதைகள் ஏதும் ஏற்படவில்லை என்றாலும் கூட அவர்களது உடற்பரிசோதனை மேற்கொள்ள வேண்டும் என அறிவுறுத்தி அவர்களை மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கக்கூடிய பணிகளும் செய்து கொண்டு வருகிறார்கள். அதே போல மற்றொரு புறம் இந்த உயிரிழந்த நபர்களுக்கு இது தேவையான இறுதி சடங்குகள் செய்வதற்கு அவர்களுக்கு தேவையான காரியங்கள் மற்ற இதற்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் செய்வதற்கான உதவிகளையும் தற்போது அரசு தரப்பில் செய்யப்பட்டிருக்கிறது. இதற்காக வருவாய்த்துறை அதிகாரிகளும் பலர் ஆங்காங்கே பணியமர்த்தப்பட்டிருக்கிறார்கள். தற்போது ஒரு மாவட்டம் முழுவதும் ஒரு அசாதாரண சூழ்நிலை இங்கு நிலவி வருவதன் காரணமாக இது சட்டம் ஒழுங்கு பிரச்சனை எதையும் ஏற்படுத்திவிடக் கூடாது என்பதற்காக மாவட்டம் முழுவதும் வெளி மாவட்டங்களில் இருந்து 7 SP உள்ளிட்ட பல்வேறு காவல்துறை அதிகாரிகள் தலைமையில் போலீஸ் பாதுகாப்பு என்பது தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக மாவட்டம் முழுவதும் தற்போது காவல் கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது. இருந்த போதிலும் கூட ஆங்காங்கே கட்சி நிர்வாகிகள் கூடிய வண்ணமே இருக்கிறார்கள். காரணம், பல்வேறு மாவட்டங்களில் இருந்து பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் தொடர்ச்சியாக இதே கள்ளக்குறிச்சி மாவட்டத்திற்கு படையெடுத்து வருவதன் காரணமாக பக்கத்தில் இருக்கக்கூடிய மாவட்டங்களைச் சேர்ந்த கட்சி நிர்வாகிகளும் இங்கே வந்த வண்ணம் இருக்கிறார்கள். தற்போது கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவமனை வளாகத்தை பொறுத்தவரை கட்சி நிர்வாகிகள் கூட்டம் தொடர்ந்து காலம் முதலே வந்த வண்ணம் இருப்பதால் ஒரு பரபரப்பு மிகுந்த சூழ்நிலையை நிலவி வருகிறது.